நண்பர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த ட்ரெடிஷ்னலான கரண்டி ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸி செய்கிறது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்துருக்கோம். ஒரு முட்டை எடுத்தோன்னா ஒரே ஒரு வெங்காயம் போதும். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஸோ இதை நம்ம வச்சுட்டு இன்னும் தேவையான பொருள் என்னென்ன போடணும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நறுக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கியாச்சு. நறுக்கிட்டதும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் முதல்ல நம்ம வெங்காயத்தை போடுவோம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுடலாம். அப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தழையும் போட்டுடலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் முட்டையை அடித்து ஊற்றுவோம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கணும். அவ்வளோதான். இதை நம்ம ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கரண்டி ஆம்லெட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கரண்டி, அகலமான ஒரு இது இருக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காயணும். இதை ஒரு வாட்டி இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காயுது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை ஊற்றுவோம் முட்டையை. இதை அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மிலே இருக்கட்டும். ஸோ இதை இப்போ நம்ம திருப்பி போடுவோம். ஸோ இப்படி திருப்பும்போது ஷேப் வரலன்னு பார்க்காதீங்க, அது வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இப்போ அதையும் நம்ம திருப்பி போடுவோம்.
இப்போ வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்படியே லைட்டாக திருப்புவோம். இங்கே பாருங்கள், பூரி மாதிரி அழகாக ரவுண்டாக வரும். ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி திருப்பும்போது மட்டும் அந்த வேவாத இடம்லாம் வந்து பரவ வரதுனால நம்மளுக்கு ஷேப் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை லைட்டாக திருப்பி போடும்போது அந்த ஷேப் வந்துடும். இப்போ இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக நம்ம கரண்டி ஆம்லெட்டு செஞ்சிட்டோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது. அவ்வளோதான், நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இது வேறு ஒரு இதில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக வந்து நம்ம கரண்டி ஆம்லெட் ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்பவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த கரண்டி ஆம்லெட்டை இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.